அத்தியாயம் 6:116. மேலும் பூமியில் உள்ளவர்களில் பெரும்பாலானோரை நீர் பின்பற்றியுள்ளானால் அவர்கள் உம்மை அல்லாஹ்வின் பாதை விட்டும் வழிகெடுத்து விடுவார்கள். வெறும் கற்பனையை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இன்னும் அவர்கள் யூகங்களிலே பின்பற்றுகிறார்கள். என்ன சொல்றாங்களா? பூமியில் பெரும்பாலானவர்கள், அது எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, பெரும்பாலானவர்கள் என்ன செய்றாங்க? அவங்க அல்லாஹ் பாதை விட்டு தடுத்துவாங்க. ஏன்னா அவங்க பெரும்பாலும் யூகங்களையும் கற்பனையிலே இருக்கிறாங்க. கடவுள் பெயரால் மதத்தின் பெயராலும் யூகங்களிலும் கற்பனையில் தான் இருக்கிறாங்க. உண்மையை உணரல, சத்தியத்தை உணரல, வேதத்தை புரியல, வேதத்தை அறியல, இல்லையா? அதனால பெரும்பாலானவர்கள் எதாவது பின்பற்றோம் அதை நம்ம பின்பற்றக்கூடாதுன்னு எதுன்னு சொல்றோம். பெரும்பாலும் என்ன செய்யறாங்க? அவரோட வழிபாடு தலங்களையும் அவரோட வழிபாடுகளையும் வச்சுக்கிட்டு இதுதான் சரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இறைவன் வேதத்தை சொல்றது என்னன்னு சொன்னா, பூமியில் உள்ளவர்களில் பெரும்பாலானவர்களை நீர் பின்பற்றுகிறானால் அவர்கள் உண்மை அல்லாஹ்வின் பாதை விட்டும், அதாவது இறைவனுடைய பாதை விட்டும் வழி எடுத்து விடுவார்கள். ஏன்னா அவர்களே வழிகிட்டு போயிருக்காங்க. அவர்களே கற்பனையிலையும் யூகங்கள்ல தான் இருக்கிறாங்க. சரியா? வெறும் கற்பனையை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் பின்பற்றலாம் கற்பனையும் கதைகளும் ஹதீஸ்களும் புராணங்களும், இல்லையா? இதான் பின்பற்றிட்டு இருக்காங்க. அதான் நல்லா தெளிவா சொல்லிட்டான். அப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறோம் எது மெஜாரிட்டியோ அது சரியா இருக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். நல்லா சொல்ற, எது மெஜாரிட்டியோ அது சரியா இருக்காதுங்கிறான். ஏன்னா சிந்தனை இல்லாதவர்கள், சிந்திக்காதவர்கள், சிந்திக்க தவறியவர்கள். சரியா? அப்ப எல்லாருமே என்ன செய்யறோம்? இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். அவர் ஒரு மதத்திலையும் ஒவ்வொரு மதமும் அவர் பெரும்பாலானவர்களை பின்பற்றிட்டு இருக்காங்க. இதான் சரி நினைச்சிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு கூட்டத்துக்குள்ளேயும் சிந்தனையாளர் இருப்பாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொற்பமானவர்கள் சிந்திப்பவர்களா இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாம் சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்க பெரும்பாலானவர்களை பின்பற்ற வேண்டாம், நீங்க சிந்தித்து உணருங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் வெறும் கற்பனையை தான் இருக்காங்க, யூகங்களே இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, கடவுள் இருக்குன்னு சொல்லி பல கூட்டம், கடவுள் இருக்குன்னு பல கூட்டம், கடவுள் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம். இப்ப பெரும்பாலும் பல கூட்டங்கள் என்ன செய்யறாங்க? பெரும்பாலும் கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க, நம்புறாங்க. ஏன் பிரிஞ்சிருக்கிறாங்க? நியாயமா பார்த்தா கடவுள் இருக்குன்னு சொல்றதெல்லாம் ஒரு பக்கமா இருக்கும், ஒரு கூட்டமா இருக்கும். அப்படிதானே? கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க ஒரு கூட்டமா இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் மக்கள்ல கடவுளுக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க பல கூட்டங்களா பிரிஞ்சிருக்கிறாங்க. காரணம்னா கடவுள் அறியாதவர்கள், வேதம் புரியாதவர்கள், மதங்களாம் குலங்களாம் கோத்தங்களாம் பிரிஞ்சிருக்காங்க, இல்லையா? ஆனா எல்லாரும் கடவுள் நம்பிக்கை இருக்கு, கடவுள் இருக்க நம்புறாங்க. ஆனா பல கூட்டங்களா பிரிஞ்சிருக்காங்க. கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமா இருக்காங்க. ஆனா நியாயமா பார்த்தா என்ன செய்யணும்? இவங்கெல்லாம் ஒரு பக்கமா இருக்கும். யாரெல்லாம் கடவுள் இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்கள ஒரு பக்கமா இருக்கணும், பிரிஞ்சிருக்க கூடாது, இல்லையா? அப்ப கடவுள் நம்பக்கூடியவர்கள், கடவுள் நம்பாதவர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இல்ல பெரும்பாலும் கடவுள் நம்பக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா பெரும்பாலும் தான் குழப்பமும் கலகமும் இருக்கு, இல்லையா? அப்ப கடவுள் நம்பக்கூடியவர்கள் ஏன் பல கூட்டங்களாக மதத்தின் அடிப்பில் பிரிஞ்சிருக்கிறார்கள்? கடவுள் நம்பக்கூடியவங்க ஏன் மதத்தின் அடிப்பில் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வேதத்தை சிந்திக்கல, சத்தியத்தை உணரல. இரவு நம்பியாச்சு, கடவுள் இருக்கா நம்பியாச்சு, மறுக்கல, கடவுள் இல்ல மறுக்கல, இருக்கா நம்பிட்டோம். ஆனா கடவுளை நம்பல, இறைவனை நம்பல, மறுக்கல, இருக்கா சக்தி இருக்கு நம்பிட்டோம். அப்புறம் யாரே என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு, அது பெரும்பாலானவர்களை கேட்டுட்டு, ஒரு ஒரு மதத்திலையும் அவருடைய தலைவர்களை சொல்ல கேட்டுக்கிட்டு அதை பின்பற்றிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சிந்திக்க தவறிட்டோம். அப்ப கடவுள் ஒருவன் இருக்கான்னு சொல்றவங்களும், கடவுள் ஒருவன் தான் சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த வேதம் பொதுவானது, தூதர்கள் பொதுவானவர்கள். கடவுள் ஒருவன் தான் நம்புறவங்களுக்கும், கடவுள் இருக்கான்னு நம்புறவங்களுக்கும் வேதம் பொதுவானது. எந்த ஒரு வேதமும் எந்த ஒரு மதத்தை சார்ந்து வந்தது கிடையாது. வேதம் வந்து பொதுவானதா, இறைவன் வந்து பொதுவானவன், வேதம் பொதுவானது, தூதர்கள் பொதுவாக தான் வருவாங்க. எந்த ஒரு மதத்துக்கும் எந்த ஒரு இனத்துக்கும் தூதர் வர்றது கிடையாது. தூதர் வந்து மனிதர்களை முழுமைக்கும் தான். இந்த வேதம் அப்படிதான் சொல்லுது. வேதம் சொல்லுது, இது அகிலத்தாருக்கெல்லாம் அருள்கொடை என்று வேறு இல்லை. இது வேதம். அகிலத்தாரு அருள்கொடையாக அனுப்பினேங்கிறான் யார? தூதரை. நம்ம தூதர்கள் வரதெல்லாமே எந்த ஒரு மதத்தை சேர்ந்தது கிடையாது, முழுமைக்கும் தான். ஆனா என்ன செய்றோம்? இது எங்களுடைய தூதர், இது எங்களுடைய வேதம் அப்படி பிரிக்கும் போது இன்னும் நம்ம சிந்திக்காமே இருக்கிறோம். ஒரு கடவுள் ஏற்றுக்கிறவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, பல கடவுள் ஏற்றுக்கிறோம் அப்படிதான் இருக்கிறோம். வேதம் எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, மனிதர்கள் பிரிஞ்சிருக்கிறவங்களே ஒற்றுமைப்படுத்தி
ஒரு இறைவன் பக்கம் திரும்பத்துக்கு தான் வேதம் கொண்டு வரப்படும். இப்போ வேதம் எப்படிப்பட்டதுன்னா தூய்மையா இருக்கும். அந்த வேதத்துல வந்து சடங்கு இருக்காது, சம்பிரதாயம் இருக்காது, கடவுளுக்கு உருவம் இருக்காது இல்லையா? வேதத்துல வந்து கடவுளுக்கு உருவம் இருக்காது, கடவுளுக்கு மதம் இருக்காது, சடங்கு இருக்காது, இன்னும் ஆபாசம் இருக்காது, இன்னும் மனிதர்களிடையே பிரிவினை இருக்காது. இது வேதம். எந்த வேதத்துல நம்ம பிரிவினை ஏற்படுத்துறோமோ, எந்த விதத்துல வந்து பிரிவினையை காண்றோமோ, எந்த விதத்துல சடங்கை காண்றோமோ, எந்த விதத்துல வந்து இறைவனுக்கு உருவத்தை கொடுக்கப்பட்டிருக்கோ அது வேதமா இருக்காது. எப்படி சிந்திக்கணும்? வேதம் பொதுவானது, மனிதர்களும் முழுமைக்கானது அப்படின்னு சொன்னா எல்லாருமே வேதத்தை படிக்கலாம், எல்லா வேதத்தையும் படிக்கலாம். நம்ம எப்படி அடையாளம் காணும் சொன்னா, எந்த வேதத்துல கடவுளுக்கு உருவம் கொடுக்கப்படலையோ, சடங்கு சொல்லப்படலையோ, மனிதர்களிடையே பிரிவினை ஏற்படுத்தப்படலையோ, அல்ல எந்த வேதத்துல வந்து ஆபாசங்கள் இல்லையோ, இது வேதமா இருக்கும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் வேதங்கள்ல வேதம் சொல்லக்கூடியதில்லை. ஆபாசம் இருக்குது, புராணங்கள்ல ஆபாசம் இருக்குது, பைபிள் ஆபாசம் இருக்குது, ஹதீஸ்ல ஆபாசம் இருக்குது, இதுல பிரிவினை இருக்குது, சடங்கு இருக்குது, சம்பிரதாயம் இருக்குது, கடவுளுக்கு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி வேதமா? அப்ப இன்னும் தூதரை சரியா அறியல. ஏன்னா தூதர் கண்டிப்பா அதை சொல்ல வரல, சத்தியத்தை சொல்லதான் வந்திருக்கிறார். அப்ப நம்ம எப்படி சிந்திக்கிறோம், குரான் எப்படி படிக்கிறோம் பாருங்க. அப்ப கடவுள் ஒருவன் தான், கடவுள் ஒருவன் இருக்கான்னு நம்பக்கூடியவங்களுக்கும் கடவுள் இருக்கா நம்பக்கூடியவங்களுக்கும் இந்த வேதம் பொதுவானது, இந்த தூதர்கள் பொதுவானவர்கள். சரியா? நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். அத்தியாயம் 6:32 உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமின்றி வேறில்லை. பயபக்தியுடையவருக்கு நிச்சயமாக மறுமையின் வீடு மேலானதாகும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? வேதம் இதுதான் சொல்லுது, தூதர் சொல்லதான் வராங்க. இந்த உலக வாழ்க்கை வீணானதும் விளையாட்டானதும், அற்பமானதும் சொற்பமானதும், நிலை இல்லாததும். ஆனா மறுமை வீடு அப்படின்னு அர்த்தம், மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கை மேலானதமா இருக்கும். இந்த உலக வாழ்க்கை சோதனை களம், அற்பமானதும் சொற்பமானதும் தான் இல்லையா? அதனால உலக வாழ்க்கை வீடு விளையாட்டு பற்றி வேறில்லை. பயபக்தியுடையவர்களுக்கு, உள்ளச்சம் உடையவர்களுக்கு, இறை நம்பக்கூடியவர்களுக்கு, மனசாட்சி உடையவர்களுக்கு மறுமையின் வீடு மேலானதாகும், இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டாமான்னு சிந்திக்க. புரிந்து கொள்ள சிந்திக்க வேண்டாமான்னு அர்த்தம். ஏன் நம்ம சிந்திக்க மாட்டோம்? வேதத்தை யாரும் படிக்கல. எப்படின்னா அந்நிய பாஷையில படிச்சுட்டு இருக்கோம், அது படிச்ச புண்ணியம் நினைச்சிட்டு இருக்கோம். புரியாத மொழியில தெரியாத பாஷையில படிச்சுட்டு அது புண்ணியம் நினைச்சிட்டு இருக்கோம். அதுல நமக்கு நன்மை கிடைச்சிட்டு கண்டிப்பா நன்மை கிடையாது. 35:5 இதே நமக்கு நிறைய குரான் ஆயத்து பார்க்குறோம், அத்தியாயம் பார்க்குறோம்னா ஒவ்வொருத்தரும் வீட்டில் போய் குரானை படிக்கணும், சிந்திக்கணும். ஒவ்வொரு ஆயத்தையும் எடுத்து ஒவ்வொரு அத்தியாயத்தையும் எடுத்து நம்ம அப்படியே நோட் பண்ணி சிந்திச்சுட்டே இருக்கணும். 35:5 மனிதர்களே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானதாகும். இங்க அல்லாஹ்வுடைய வாக்குறுதிங்கிறது கடவுளுடைய வாக்குறுதி, இறைவனுடைய வாக்குறுதி எடுத்துக்கலாம். ஏன்னா அரபியில வந்து அல்லான்னு சொல்றோம், மற்ற மொழிகள்ல மாறுபடும். கடவுள்னு சொல்லுவாங்க, இறைவன் சொல்லுவாங்க இல்லையா, தேவடா, பகவான். அப்ப அவர் ஒரு மொழியில கடவுளுக்கு என்ன அந்த பதமும் சொல்லுவாங்க. அப்ப அரபியில வந்து அல்லாஹ். சரியா? அப்ப நம்ம குர்ஆன்ல அல்லாஹ் இருக்கனால அல்லாவே எடுத்துக்கூடாது, அவர் ஒரு மொழியில என்னவோ அதை படிச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் அது அந்நிய மொழியில படிச்சதுனால அது ஒரு சடங்காவே ஆகி போச்சு. அது ஒரு ஒரு மதத்துடைய கடவுள் ஆகி போச்சு, ஒரு மதத்துடைய தூதராகவும் ஒரு மதத்துடைய வேதமா ஆகிட்டோம். அப்படி இல்லை, அவர் ஒரு மொழியில படிக்கும் போது நம்ம சிந்திச்சு படிக்கும் போது பொதுவா மாறிடும். சரியா? மனிதர்களே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஒருபோதும் ஏமாற்ற வேண்டாம். என்ன சொல்ற? இந்த உலக வாழ்க்கை உங்களை ஒருபோதும் ஏமாற்ற வேண்டாம். இன்னும் ஏமாற்றவனும் உங்களை அல்லாஹ்வை விட்டு ஏமாற்றாது இருக்கட்டும். தெளிவா சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்ற வேண்டாம், இன்னும் ஏமாற்றவனும் அல்லாஹ்வை குறித்து, அதாவது கடவுளை குறித்து ஏமாற்றாத இருக்கட்டும். ஏமாற்ற வேண்டாம்னு சொல்றோம், நீங்க ஏமாந்துட வேண்டாம்னு சொல்றோம். கடவுளை பத்தி நீங்களே ஏமாந்துட வேண்டாம், அவங்களும் ஏமாற்றுறவர்களா இருக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா கடவுள் பேரால் நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. கடவுள் பேரால் ஒவ்வொரு மதத்திலையும் கடவுள் ஒருவன் தான் தெரியும், கடவுள் நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனா மதங்களாம் குலங்களாம் கோபத்தெல்லாம் பிரிச்சதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா கடவுள் பேரால் நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மதத்தின் பேரால் நாம் மூடலாக ஆக்கப்பட்டு விட்டோம். மதத்தின் பேரால் நாம மூடலாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் சடங்குகள் பெயரால் நாம் முட்டாளாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. கடவுள் பேரா ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், நாம ஏமாந்தா இருக்கிறோம். ஏன்னா நம்ம சிந்திக்கல, உணரல. இன்னும் மதத்தின் பேரால் நம்ம பிரிஞ்சதுக்கு காரணம் என்ன? நம்ம முட்டாளாக்கப்பட்டோம். சடங்கு பேரால் நம்ம முட்டாளாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, பயபக்தி இருக்குது, அதே நேரத்துல பலகீனமும் இருக்கு. அதுதானே? எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனா கடவுள் யாருன்னு தெரியாது. ஏன்னா நம்ம சிந்திக்கல. பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கை இருக்கு,
ஆனா நம்ம கடவுள் யாரும் தெரியல. காரணம் நம்ம சிந்திக்கல, சொல்றதை கேட்டே போயிட்டு இருக்கோம். உண்மையான இறைவனை அறியலை. நம்ம உண்மையான இறைவனை அறியாத வரைக்கும், வேதம் நம்ம சிந்திக்காத வரைக்கும் நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருப்போம். நம் முன்னோர்கள் ஏமாற்றப்பட்டார்கள், மூதாதையர்கள் ஏமாற்றப்பட்டாங்க, பெற்றோர் ஏமாற்றப்பட்டாங்க, நாமளும் ஏமாற்றப்பட்டிருக்கோம், நம்முடைய சந்தையில் ஏமாற்றப்படுவாங்க. நம்ம சிந்திக்காத வரைக்கும். சிந்திக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா, பிரித்தறிய ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா, இதுல நம்ம மீளலாம். உண்மையான இறைவன் அறியலாம், தூதர்கள் அறியலாம், வேதம் புரியும் இல்லையா? அப்ப இதனால் வரைக்கும் இப்படிதான் ஏமாற்றப்பட்டு இருக்கோம். இதனால மதம் வளர்ந்துகிட்டே போகுது. மதத்துக்கு ஆள் சேர்த்துட்டே இருக்காங்களா இல்லையா? இறைவனுக்கு ஆள் சேர்க்கிறதா மதத்துக்கு ஆள் சேர்க்கணும். மதம் மாற்றம் என்னன்னா மதத்துக்கு ஆள் சேர்க்கணும். பெரும்பாலும் யார் இந்த மதமா அந்த மதமா? மனம் மாற்றணும், மதம் மாறக்கூடாது. மனம் மாறுறதுக்கு என்ன வேணும்? சிந்தனை வேணும், உணர்வு வேணும், உள்ளட்சம் வேணும். அப்ப பெரும்பாலருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனா கடவுள் யாரும் தெரியாது இல்லையா? கடவுள் யார் என்பதுதான் தெரியல நமக்கு. சிந்திக்க தவறுனால கடவுள் மீது பக்தி உண்டு, பயமும் உண்டு, பலகீனமும் உண்டு. நமக்கு பக்தி எவ்வளவு இருக்குதோ அதுல பயமும் இருக்குது, உள்ளட்சம் இருக்குது, அதுல பலகீனம் இருக்கு. ஏன்னா கடவுள் பேர எதை சொன்னா நம்பிடுறோம். நம்முடைய பயமும் பக்தியும் என்ன பயன்படுத்திக்கிறாங்க? இதுதான் கடவுள், நீங்க இதை செஞ்சா உங்களுக்கு நன்மையா இருக்கும், நாங்க சொல்ல நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி கடவுள் பேர நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம். நம்முடைய பலகீனத்தை அவங்க பயன்படுத்திக்கிறோம் இல்லையா? இப்ப கடவுள் மீதுல நம்முடைய பயத்தை பக்தியா மாற்றி விட்டாங்க, அல்லது பக்தியை பயமா மாற்றிட்டாங்க. ரெண்டுல ஏதோ ஒன்று. நம்ம வச்சிருக்க பயத்தை இதுதான் பக்தின்னு சொல்லி கடவுள் பேர நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம். இல்லைன்னா நம்முடைய பக்தியை பயமா மாத்திட்டாங்க, இது செய்யலைன்னா உங்களுக்கு இது நடக்கும், கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லி தெய்வ குற்றமாயிரும் சொல்லி நம்மளை மாத்திட்டாங்க, ஏமாத்திட்டு இல்லையா? அப்ப கடவுள் மீது நம்முடைய பக்தியை பயமா மாற்றி விட்டார்கள். நம்முடைய பலகீனத்தை அவர்கள் சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். நம்முடைய பலகீனத்தை அவரோட சுயநலத்துக்காக பயன்படுத்தி விட்டார். இந்த சூரியக்காரர்களும் தந்திரக்காரர்களும் மந்திரவாதிகளும் கடவுள் பேரால் நம்மளை ஏமாற்றி கொண்டுதான் இருப்பாரு. நல்லா கவனி. சூரியம்னா என்ன? ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே தெரியாது. தந்திரம்னா என்ன? இப்படிதான் மனிதர்கள் பிரிக்கணும் அவங்களுக்கு தெரியும். மந்திரம் என்ன? புரியாத பாஷையில சொல்லி கொடுத்தா போகும். புரியாத பாஷை தானே. ஒவ்வொரு வழிபாடுதலும் என்ன நடக்குது இல்லையா? அப்ப இந்த சூரியக்காரர்களும் தந்திரக்காரர்களும் மந்திரவாதிகளும் கடவுள் பெயரால் நம்ம ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார். மதத்தின் பெயரால் மனிதர்கள் பல பிரிவுகளாக பிரித்து மனிதர்களிடையே பகைமையும் குரோதத்தையும் வெறுப்பையும் கலகத்தையும் கலவரத்தையும் ஏற்படுத்திவிட்ட இந்த தந்திரக்காரர்கள் தங்களுக்கென ஒரு கொள்கையும் கொள்கைக்கென ஒரு மதமும் மதத்துக்கென ஒரு கடவுளை ஏற்படுத்தி பல மதங்களையும் பல கடவுளையும் உண்டாக்கி விட்டார். இதுக்கு என்ன காரணம்? யார் காரணம் அப்படின்னா நம்ம தான் காரணம் இல்லையா? நம்ம சிந்திக்கிட்டோம்னா வேதத்தை புரிஞ்சுட்டோம்னு சொன்னா நம்ம அவங்க திரும்ப மாட்டோம். ஆனா நம்மகிட்ட பலகீனத்தை அவங்க பயன்படுத்தி செய்யறாங்க. எது பொய்யோ அது உண்மையாக்குறாங்க, எது பொய்யோ அது உண்மை நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் அது உண்மை நம்பிட்டு இருக்கோம். நம்மளுடைய சந்தேகங்கள் மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்களோ மூதாதையை பின்பற்ற நம்மளும் பின்பற்றோம். நாங்க மூதாதை எந்த வழியை கண்டமோ அதே நாங்கள் பின்பற்ற சொல்றாங்களா இல்லையா? வேதம் அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன அவர்கள் எதுவும் அறியாதவர்களாகவும் விளங்காதவர்களாகவும் இருந்தால் கூடவா இவன் கேட்கறான். மூதாதையர்கள் எதுவும் அறியாதவர்களாகவும் விளங்காதவர்களாகவும் இருந்தால் கூடவா அப்படின்னு கேட்கறேன். நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? இந்த குரான் ஆராய மாட்டீங்களா? சிந்திப்போர் உண்டான்னு கேட்கறான். சிந்திப்போர் சிந்திக்கும் போட்டு நீண்டாயில உங்களுக்கு கொடுக்கவில்லையா? நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? உங்களுக்கு சிந்திப்போர் உண்டா கேட்கறான். இந்த வேதம் சிந்தனைக்குரியது, மனிதன் சிந்தனைக்குரியவன் இல்லையா? இன்னும் தங்களுக்கென ஒரு கொள்கையும் கொள்கைக்கு ஒரு மதமும் மதத்துக்கு ஒரு கடவுளும் என ஏற்படுத்தி பல மதங்களையும் கடவுளையும் உண்டாக்கி விட்டார்கள். வழிபாட்டு முறைகளையும் வழிபாட்டு தலங்களையும் ஏற்படுத்தி சடங்கு சம்பிரதாயம் சாங்கியம் பரிகாரம் என அவர்களுக்கென ஒரு தொழிலை அமைத்துக் கொண்டார்கள். அது அவர்களுக்கு தொழில் தானே, அது அவங்களுக்கு வருமானம், அதுதான் வாழ்வாதாரம் தான் அவங்களுக்கு. நம்ம எவ்வளவு பலகீனமா இருக்கோமோ அது அவங்களுக்கு வாழ்வாதாரம். என்ன? கோயில பூஜை பண்றது, பாத்தியா ஓடுறது, மௌலுது ஓதுறது, ஜெபிக்கிறது, இது எல்லாமே அவங்களுடைய தொழில். அப்படிதானே? அவளை காணிக்கின்ற பேர்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவில்ல பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட நம்ம கேட்கிறோம், கடவுள் நமக்கு தான் உதவி செய்யும். ஆனா கடவுளுக்கு உதவி செய்யணும் அங்கங்க நிறைய சொத்து சேர்ந்து கிடக்கு. எல்லா வழிபாடு கோவில் ஆகட்டும், மசீதி ஆகட்டும், சர்ச் ஆகட்டும், அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு. ஆனா கடவுளுக்கு ஏன் அவ்வளவு சொத்து? நிறைய இடங்கள் இருக்கு, சொத்து இருக்குது. என்ன பாத்தீங்கன்னா கோயில்ல நகையா கொட்டி கிடக்குது, பணம்லாம் கொட்டி கிடக்குதுல எங்க போய் சேருது? அப்ப அவங்க தொழில் தானே, வருமானம் தானே பாக்குறாங்க. ஏன்னா அவங்களே கடவுள் நம்பிக்கை இல்லையில, கடவுள் நம்பிக்கை தான் செய்வாங்களா? எத்தனையோ கோவில்ல கற்பகரங்கள்ல மாணவர்கள் செய்யப்படுது. அதே மாதிரி கிறிஸ்தவ பாதிரியார்கள் அந்த இடத்துலயும் தப்பு நடக்குது. முஸ்லீம் மத குருமாவடியும் தப்பு நம்ம கேள்விப்படுறோம். அப்ப உண்மையான உள்ளட்சமும் பயமா விட்டு இருந்தா இந்த ஆபாசம் இருக்கா? இந்த தவறு நடக்குமா? காரணம் புராணங்கள் ஆபாசம் இருக்குது, ஹதீஸ்ல ஆபாசம் இருக்குது, பைபிள்ல ஆபாசம் இருக்குது. அதுதான் பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள்ல புராணம்ல எது ஆபாசம் இருக்குதோ அதை சித்தரிச்சு வடிவமைச்சவங்க சிலையா வடிவமைச்சிருப்பாங்க. நிறைய கோயில்ல சிலைகளா இருக்கும், அதை பார்க்க அசிங்கமா இருக்கும், கூச்சமா இருக்கும், யாரையும் பிள்ளைங்களாம் கூட்டு போக முடியாது. ஆனா அதை பக்தியா மாத்திட்டாங்க. அது புராணாமல் இருக்குது, வெளிப்படுத்திட்டாங்க. பைபிள்ல ஆபாசம் இருக்குது, அதே மாதிரி ஹதீஸ்ல ஆபாசம் இருக்கு. ஆனா குர்ஆன் தூய்மையானது, இதுல ஆபாசம் கிடையாது.
சடங்கு கிடையாது, இறைவனுக்கு உருவம் கிடையாது, மதம் கிடையாது, பிரிவினை கிடையாது, தூய்மையானது. மனிதர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் இருக்குன்னா அது குர்ஆனா இருக்கும். ஏன் நம்ம எந்த வேதத்தை பார்க்கலாம், எதுல ஆபாசம் இல்லையோ அது வேதம் எடுத்துக்கலாம், எதுல பிரிவினை இல்லையோ, எதுல கடவுளுக்கு உருவம் இல்லையோ, எது கடவுள சடங்கு இல்லையோ அது நமக்கு வேதம் எடுத்துக்கலாம். நம்ம வேதம் எல்லா வேதத்தையும் பிடிக்கணும், சிந்திக்கணும், அவர் வேதத்துல அவரை பிடிக்கணும். சரியா? சரி. வழிபாட்டு முறைகளையும் வழிபாட்டு தலங்களையும் ஏற்படுத்தி சடங்கு, சமுதாயம், சாங்கியம், பரிகாரம் என அவர்களுக்கென ஒரு தொழில் அமைத்துக் கொண்டார்கள். அத்தியாயம் 50:16. மேலும் நிச்சயமா நாமே மனிதனை படைத்தோம், அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதை நாம் அறிவோம், அன்றையும் அவன் உயிரை விட அவனுக்கு நாம் சமீபமா இருக்கிறோம். என்ன சொல்றாள்? நிச்சயமா நாமே மனிதனை படைத்தோம், அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகின்றது நாம் அறிவன் சொல்றான். இவ்வளவு சமீபமா இருக்கவன் இறைவன், அவன் சமீபமா இருக்கான். நம்மளோட உள்ளத்துல நம்ம மனம் நம்மகிட்ட என்ன பேச நல்லா அறிஞ்சவனா இருக்கான், இறைவன் அறிஞ்சவனா இருக்கான். அப்படிங்கும் போது நமக்கும் இறைவனுக்கு இடையில ஒரு புரோகிதர் தேவையா, ஒரு இடத்திறகு தேவையா? சொல்றேன், மறுபடியும் படிக்கிறேன். நிச்சயமா நாமே மனிதனை படைத்தோம், அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதை நாம் அறிவோம், அன்றையும் அவன் உயிரை விட அவனுக்கு நாம் சமீபமா இருக்கிறோம். எவ்வளவு சமீபமா இருக்கிறான்? இவ்வளவு சமீபமா நம்ம கூட இருக்கும்போது இறைவன் வேதம் எப்படி சொல்லுது, ஆனா அதை மறைத்து இறைவனை நாங்க உங்களுக்கு காட்டுகிறோம். என்ன சொல்றாங்க? இறைவன் நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு நாங்க சிபாரிசு செய்யறோம், எங்ககிட்ட வாங்க. இல்லையா? நமக்கும் இறைவனுக்கு இடையே இடைத்தரகராக புரோகிதர்களாக இவங்க தேவைதானா? நம்ம சிந்திக்கணும். நம்முடைய பலகீனம் தானே, அறியாமை தானே. இறைவன் சமீபமானவன் உள்ளத்துல இருக்க அறிஞ்சாலும் தெரிஞ்சா நாம ஏன் கோயிலுக்கு போகணும், ஏன் மசீதுக்கு போகணும், ஏன் சர்ச்சுக்கு போகணும்? நமக்கா இன்னொரு எதுக்கு பிரார்த்தனை பண்ணணும், நமக்கா எதுக்கு ஜபிக்கணும்? என்னுடைய குற்ற உணர்வு என்னுடைய மனசுல இருக்கு, நான் செஞ்ச பார்த்துக்கு நான் மன்னிப்பு கேட்கலாம். ஆனா நான் போய் என்ன செய்யறேன், ஒரு கூடுதல முன்ன உட்காந்துட்டு பாவமணி கேட்கறேன். சர்ச்சில் போயிட்டு ஒரு கூடுதல உட்காந்து ஒரு மனிதன் போய் நான் பாவமணி கேட்கிறேன். என்னுடைய அந்தரங்கத்துல சொல்லி பாவமணி கேட்க முடியுமா? அது உண்மையா இருக்குமா? இறைவன் தானே என்னை மன்னிக்கணும். அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு, அதே மாதிரி மசீதுக்கு போயிட்டு எனக்கா நீங்க பாவமணி கேளுங்க, எனக்கா பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொன்னா இறைவன் சொன்னா நான் உனக்கு சமீபமா இருக்கேனப்பா, நான் உனக்கு அருகாமையில தானே இருக்கிறேன், உன்னுடைய மனம் என்ன பேச அறிஞ்சவனா இருக்கிறேன்னு, நீ எதுக்கு அங்க போற? இறைவனை வணங்குறதுக்கு ஒரு நிமிடம் கூட செலவு பண்ணிக்க அவசியமே இல்லை, ஏன்னா உள்ளத்துல இருக்கிறான். இறைவனை வணங்குறதுக்கு வழிபடுறதுக்கு ஒரு பைசா செலவு செய்ய தேவையில்லை, ஒரு பைசா செலவு தேவையில்லை, ஒரு நிமிஷம் கூட நம்ம செலவு பண்ண தேவையில்லை. இதுக்கு ஓடி ஆடி அலைய தேவையும் இல்லை. அவன் நம்மோடு தான் இருக்கிறான், உள்ளத்துலதான் இருக்கான், உணர்வா இருக்கிறான். உள்ளட்சத்தோட நம்ம அவனை சந்திச்சா பிரார்த்தனை நம்ம கிட்ட தான் இருக்குது, உணர்வு நம்ம கிட்ட தான் இருக்கு, இறை நம்ம கூட தான் இருக்கிறான். நாம ஏன் இறை வழிபாட்டுக்கு உள்ளத்துல வைக்காம ஏன் வெளியே போறோம்? ஏன்னா அப்படி நம்ம ஆக்கிட்டான், நம்முடைய பயத்தை பக்தியா மாத்திட்டா, இல்ல பக்தியை பயமா மாத்திட்டேன். இல்லையா? ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களிலும் சக்தி வேதத்தை மறைத்து அந்நிய மொழியில் புரியாத பாஷையில் குர்ஆன் ஓதப்படுகின்றன, பைபிள் ஜபிக்கப்படுகின்றன, ஸ்லோகங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த மந்திரவாதிகளால், மந்திரவாதி தானே இவங்களாம். நிறைய பேர் குர்ஆனே புரியாது. இன்னமும் முஸ்லிம்ஸ் நிறைய பேர் குர்ஆன் அரபியில படிச்சா புண்ணியம், இப்படி இத்தனை நாள்ல இத்தனை குர்ஆன் படிக்கணும், இத்தனை ஆயத்து படிக்கணும், இத்தனை மாசத்துல குர்ஆன் முடிக்கணும், வருஷத்துல இத்தனை கத்தம் முடிக்கணும், ஒரு புண்ணியமா, இதெல்லாம் புண்ணியம் நினைச்சிட்டு அது வாழ்க்கை ஆகணுமா இல்லையா, சிந்திக்கணுமா இல்லையா? அதே மாதிரிதான் பைபிளும் சரி. நான் வெள்ளிக்கிழமை போய் பார்த்துட்டு வரணும், கேட்டு வரணும், அது ஒரு பாஷையில இருக்கும். அதே மாதிரி ஸ்லோகம் சொல்றது அந்நிய பாஷை, எல்லாமே அந்நிய பாஷை தான் இருக்கு. இறைவன், என்னுடைய இறைவன் எனக்கு சமீபமா இருக்கான், மொழியை கற்றுக் கொடுத்தவன், உணர்வை கற்றுக் கொடுத்தவன், என்னுடைய மொழி அறிவானா அறிய மாட்டானா? இல்லையா? நீங்க அரபி படிச்சுக்கணும், நாளைக்கு இறந்து போனா மலக்குகள் வானவர் கேட்பாங்க, ஏன்னா அரபில தான் கேட்பாங்க, நீ யாரு, உன்னுடைய இறைவன் யாரு, உன்னுடைய தூதர் யாரு, உன்னுடைய வேதம் என்ன, இப்படின்னு கேட்பாங்கன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்களே. அதே மாதிரி ஒவ்வொரு மதத்திலையும் அப்ப என்னை படிச்ச இறைவன், மொழியை படிச்ச இறைவன், என்னுக்கும் இறைவனுக்கு இடையில இன்னொரு மொழி தேவையா? உணர்வு தானே முக்கியம், இல்லையா? அப்ப ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களிலும் சத்திய வேதத்தை மறைத்து அந்நிய மொழியில் புரியாத பாஷையில் குர்ஆன் ஓதப்படுகின்றன, பைபிள் ஜபிக்கப்படுகின்றன, ஸ்லோகம் சொல்லப்படுகின்றன. இந்த மந்திரவாதிகளால் நமக்கு புரிஞ்சா அது வேதம், நமக்கு புரியல அது மந்திரம். நமக்கு புரிஞ்சா அது வேதம், புரியலன்னு சொன்னா அது மந்திரம். எத்தனையோ வழிபாடு தலங்களை பார்க்கலாம், எத்தனையோ மதகுருமார்களை பார்க்கலாம், இல்லையா? ஆபாசங்கள் நிறைஞ்சிருக்க வழிபாடு தலங்களும், ஆபாசம் நிறைஞ்சிருக்க வழிபாட்டுடைய அந்த போதனைகளும் நிர்வாண சாமியார் பார்த்துருக்கோம் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருவோம். சரி, அந்த ஆபாசம் இருக்கிறனால அங்கே நிர்வாண சாமியார்னு ஒருத்தர் வரா, அதையும் ஏத்துக்கிற மக்கள் பக்குவப்படுற, இன்னும் பக்குவப்பள்ளி சிந்திக்கல, அதையும் ஏத்துக்கணும் இல்லையா? புராணத்துல இருந்துச்சு, சிலைகளா இருந்துச்சு, அந்த ஆபாசம் ரோட்டுக்கு வீதிக்கு வந்துருச்சு. அதையும் கொஞ்சம் கூட நம்ம சிந்திக்காம அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அது ஒரு பக்தியா நடத்திக்கிட்டு ரோட்ல அலைய விடுறாங்க, தெரிய விடுறாங்க, அவன்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எந்த அளவுக்கு நம்ம மூடல் ஆக்கப்பட்டிருப்பாரு. இன்னும் ஹதீஸ்லயும் ஆபாசம் இருக்குது, அதை கொண்டு நிறைய பெண்கள் பயன்படுத்தப்படுறாங்க.
நீங்க ஆண்களுக்கு அடிமையா இருக்கணும், இல்லைன்னு சொன்னா வானர் உங்களை சபிப்பாங்கன்ற மாதிரி அதிசயங்கள் இருக்குது. பைபிள்லயும் நிறைய ஆபாசங்கள் இருக்குது. அப்ப வேதம்னா எப்படி இருக்கணும்? மனிதர்களை தூய்மைப்படுத்தணுமா, அசுத்தமாக்கணுமா? இதெல்லாம் மறைச்சுதானே நமக்கு வேதத்தை போதிக்கிறாங்க. நம்ம தமிழ்ல படிக்க ஆரம்பிச்சோம்னா அதெல்லாம் புரிஞ்சிடும். நீங்க சொல்லுவாங்க இல்லையா, திருமணத்துல மந்திரம் ஓதுறாங்க, அந்த மந்திரத்தை தமிழ்ல படிச்சா எப்படி இருக்கும், அது ஆபாசமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்து திருமணங்கள்ல ஓதக்கூடிய ஐயங்க ஓதக்கூடிய அந்த மந்திரம், அதே மாதிரி முஸ்லிம்ஸ் ஓதக்கூடிய அந்த ஃபாத்தியா ஆகட்டும் மௌலூத் ஆகட்டும், அது என்ன நமக்கு புரியதில்லை. நம்ம உட்காந்து ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு இருப்போம். அதே மாதிரி சர்ச்சில். அப்ப எந்த வேதமா தான் நமக்கு புரியணும், புரிஞ்சு அது வேதம், அது சத்தியம். புரியலன்னு சொன்னா அது மந்திரம் தான். அப்ப நம்ம மந்திரவாதி பின்னாடியே போயிட்டு இருக்க கூடாது. நம்ம மந்திரவாதி பின்னாடியே போறோம், தந்திரவாதி நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. சூனியக்காரலாவே நம்ம இருக்கிறோம், சூனியக்காரில் ஆக்கிடுவாங்க இல்லையா? அத்தியாயம் 25:43, தன் இச்சையை தன் தெய்வமாக எடுத்துக்கொண்டவன் நீர் பார்த்தீரா, அவனுக்கு நீர் பாதுகாவலா இருப்பீரா. என்ன கேட்கிறார்? தன் இச்சையை தெய்வமாக எடுத்துக்கொண்டவனை நீர் பார்த்தீரா. பார்க்கதானே செய்யறேன். இப்ப இவ்வளவு நேரம் பேசினது இல்லை, அவனுடைய இச்சையை தெய்வம் எடுத்துக்கிட்டாங்க. மன இச்சைகளை இல்லையா, ஆபாசங்களையும் மந்திரமாவும், அதுவே சிலை வழிபாடும், இன்னும் உரு வழிபாடும், இன்னும் அது புராணங்களும் எல்லாம் இருக்கா இல்லையா? அப்ப தன் இச்சையை தன் தெய்வமாக எடுத்துக்கொண்டு நீர் பார்த்தீராங்க, அவனுக்கு நீர் பாதுகாவலா இருப்பீரா. நமக்கு ஆதரவு கொடுத்தோம்னா நம்மளும் பாதுகாவலா இருக்குன்னு அர்த்தம். எவன் தன்னுடைய இச்சையை தன்னுடைய தெய்வமாக்கி கொண்டானோ, 45:23 முதல்ல படிச்சு 25:43, இது 40:23. எவன் தன்னுடைய இச்சையை தன்னுடைய தெய்வமாக ஆக்கி கொண்டானோ அவனை நீர் பார்த்தீரா, மேலும் அறிந்தே அல்லாஹ் அவனை வழியேற்றில் விட்டு விட்டான். இப்படி அறிந்தே அல்லாஹ் அவனை வழியேற்றில் விட்டு அவருடைய காதுகள் மீதும் அவருடைய இருதயத்தின் மீதும் முத்திரையிட்டு விட்டு இன்னும் அவருடைய பார்வை மீது திரையை அமைத்து விட்டான். அவர் குருடல் போலும் செவிடல் போலும் ஊமையில் ஆயிடுவார். இருதயம் இருக்கும், சிந்திக்க மாட்டாங்க, கண்கள் இருக்கும், பார்க்க மாட்டாங்க, காதுக்கு கேட்க மாட்டாங்க நல்ல விஷயங்கள். என்ன சொல்ற? அவருடைய காதுகள் மீது அவருடைய இதயத்தின் மீது முத்திரையிட்டு விட்டான், இன்னும் அவருடைய பார்வை மீதும் திரையை அமைத்து விட்டான். எனவே அல்லாவுக்கு பிறகு அவனுக்கு நேர்வழி காண்பிப்பவர் யார்? நீங்கள் சிந்தித்து உணர வேண்டாமா? நீங்க சிந்தித்து உணர்கன்னு சொல்றோம். யார் வழியிட்டு விட்டானோ அவனுக்கு அல்லாஹ் தவிர யார் நேர்வழி காட்ட முடியாது. இப்ப நீங்க சிந்திங்க, உணருங்க. இப்ப நாம சிந்திக்காத வரைக்கும், வேதத்தை தெளிவு பெறாத வரைக்கும், உண்மையான இறைவனை அறியாத வரைக்கும் நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டு தான் இருப்போம். நம்முடைய முன்னோர்கள் மூதாவில் ஏமாற்றப்பட்டு இருப்போம் இல்லையா? எதுக்கு தூதர் வராங்க? எதுக்கு வேதம் திருப்பி ஒரு வேதத்தை இன்னொரு வேதத்தை மெய்ப்பிக்க எதுக்கு தூதர் வராங்க? முந்தைய வேதங்கள்ல இடைச்சொல் இருக்குது, அதுல மனிதனுடைய கைப்பட்டுச்சு, அறிவு தீண்டிடுச்சு, இன்னொரு வேதம் கொடுக்குறான் இறைவன். இப்படி அடுத்தடுத்த வேதம் வரும்போதெல்லாம் இறுதியான வேதம் குர்ஆன். இந்த நபி இறுதி வேதம், இறுதி நபி முகமது நபி இறுதி நபி. அப்ப ஒரு தூதர் இன்னொரு தூதரை பின்தொடர எது காரணம்? மனிதரை நேர்மைப்படுத்துவதற்காக, வேதத்தை தெளிவுபடுத்துவதற்காக, இறைவனை அறிவிக்கிறதுக்காக இல்லையா? உண்மையான இறைவன் யாரு, நேர்வழியான என்ன அறிவிக்கிறதுக்காக தான் வராங்க. 2:213 மனிதர்கள் ஒரே சமூகத்தினர் இருந்தனர். மனிதர்கள் ஒரே சகோதரர் இருந்தனர். அல்லாஹ் நச்செய்தி கூறுவோராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தார். நபிமார்கள் எதுக்கு வராங்க? அதற்கிடையில அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இல்லையா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக நபிமார்களை அனுப்பி வைத்தார். அத்துடன் மனிதனிடையே ஏற்படும் கருத்து வேண்டுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவருடன் உண்மையுடைய வேதத்தையும் இறக்கி வைத்தார். மேலும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான ஆதாரம் வந்த பின்னர் தம்முடைய உள்ள போராவிற்கான மாறுபட்டார்கள். ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்து விட்ட உண்மையின் பக்கம் செல்லுமாறு, அதாவது திரும்புமாறு அர்த்தம். தன் மீது நம்பிக்கொண்டவருக்கு தன் அருளினால் நேர்வழி காட்டினான். இவ்வாறே அல்லாஹ் தான் நாடியவருக்கு நேர் செலுத்துகிறான். தெளிவா இருக்கு. ஒரே சமூகத்தான் இருந்தாங்க, பெருமை போராக பிரிஞ்சுட்டாங்க, மதங்களாம் குலங்களாம் கோத்திரங்களாகவும். அப்ப வேதம் இறக்கப்படுது, நபிமார்கள் அனுப்பப்படுறாங்க. எதுக்காக? திரும்புங்க, வேதத்தை பக்கம் திரும்புங்க, சத்தியத்தை பக்கம் திரும்புங்க, உண்மையான இறைவன் பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிதான் வராங்க. ஆனா அந்த வேதத்தை வச்சுக்கிட்டே இன்னும் பிரிவினை ஏற்பட்டே இருக்கு. அந்த வேதத்தை வச்சுக்கிட்டு இன்னும் பிரிவுகள் அதிகமாயிட்டே இருக்கு, குழப்பங்கள் அதிகமாயிட்டே இருக்கு, சடங்குகள் அதிகமாயிட்டே இருக்கு, சம்பிரதாயங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப வேதத்தை சித்திக்க தான் அர்த்தம். சத்திய வந்ததுக்கு அப்புறமேலும் ஏன் இன்னும் சடங்கு நிலைச்சுட்டு இருக்குது, ஏன் பிரிவினை அதிகமா இருக்கு? அப்ப அவரவர் வேதத்தை சிந்திச்சா மட்டும்தான்
வேற யாரும் நமக்கு வேதத்தை தெளிவுபடுத்த முடியாது. இறைவன் பக்கம் திரும்பி இறைவனே இந்த வேதத்தின்படி நான் வாழவே இறைவனே அப்படின்னு நம்ம திரும்பணும் இல்லையா? அப்ப நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய மூதாதைகளும் ஏமாற்றப்பட்டது போல் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் ஏமாற்றப்படுவார்கள். சூரியக்காரர்களாலும் மந்திரவாதிகளாலும் தந்திரவாதிகளாலும். இவர்கள் மனித குலத்துக்கே நயவஞ்சர்கள். யாரெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்துறாங்களோ, கலகத்தை ஏற்படுத்துறாங்களோ, பிரிவினை ஏற்படுத்துறாங்களோ அவங்க யாரு? மனித குலத்துக்கே நயவஞ்சர்கள். 2:11. மேலும் பூமியில் குழப்பம் உண்டாக்காதீர்கள் என்று அவரிடம் சொல்லப்பட்டால், யார் குழப்பத்தை உண்டாக்குறாங்க, யார் பிரிவினை ஏற்படுத்துறாங்களோ அவர்கிட்ட பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவரிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமா நாங்கள் தான் சமாதானவாதிகள் என்று அவர் கூறுவார்கள். ஒவ்வொரு மதம் அப்படிதான் சொல்லுங்க, நாங்க சமாதானவாதிகள், நாங்க சமாதானம் சொல்லிக் கொடுக்குறோம், எல்லா மதமும் நல்லதான் சொல்லிக் கொடுக்குது, எல்லா கடவுளும் ஒண்ணுதான் சொல்லிக் கொடுக்குது, எல்லா கடவுளும் ஒண்ணா, எல்லாத்துக்கும் கடவுள் ஒண்ணா, எல்லா கடவுள் ஒண்ணு, எம்மதமும் சம்பந்தம். இதெல்லாம் வெறும் சடங்கான வார்த்தைகள். எம்மதம் எப்படி சம்மதம் ஆகும்? மனிதனுக்கு மாதிரி சம்மந்தமே கிடையாது. எல்லா கடவுள் ஒண்ணா, எல்லாத்துக்கும் கடவுள் ஒண்ணா, இது சித்திக்க வேண்டியது. எல்லா கடவுள் ஒண்ணுன்னு சொன்னா அது குழப்பம், எல்லாத்துக்கும் கடவுள் ஒண்ணா தெளிவு. அப்ப எல்லாத்துக்கும் கடவுள் ஒண்ணுதானே. அப்ப பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவரிடம் சொல்லப்பட்டார் நிச்சயமா நாங்க தான் சமாதானவாதி என்று அவர் சொல்வார்கள். ஒவ்வொரு மதத்துல என்ன சொல்லுவாங்க? நாங்க தெளிவா தான் இருக்கோம், நாங்க சரியாதான் சொல்றோம், மனிதருக்கு நல்ல வழியை தான் காட்டுறோம் சொல்றாங்களா இல்லையா? யார் வேதத்தை சத்தியத்தை மறைத்து, வேதத்தில் சத்தியத்தை மறைத்து கடவுள் பெயரால் மனிதர்களை பிரிவினை ஏற்படுத்தி மதத்தின் பெயரால் பூமியில் குழப்பமும் கலகத்தையும் செய்கிறார்களோ அவர்கள் இறை துரோகிகள். இவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கும் சாபத்துக்குரியவர். மனிதர்களை பிரிவினை ஏற்படுத்துறது, வேதத்துல குழப்பத்தை ஏற்படுத்துறது, உண்மைக்கு மாறா சொல்றது, சத்தியத்தை மறைச்சு தன்னுடைய புராணங்களையும் தன்னுடைய அதிசயங்களையும் தன்னுடைய கதைகளையும் சொல்றது, இதெல்லாம் மனிதர்களே குழப்பத்தை ஏற்படுத்தும். இவர்கள் இறைவனுக்கு விரோதிகள், மனிதனுக்கு துரோகிகள் இல்லையா? மனிதனுக்கு நயவஞ்சர்களாகவும் இறைவனுக்கு துரோகிகளா இருக்க. இப்போ ஒவ்வொருத்தரும் வேதத்தை சிந்திக்க வேண்டாம்னு சொல்றோம். நீங்க சிந்திக்க வேண்டாமா, ஆராய வேண்டாமா, இதயத்துல பூட்டு போட்டுருக்காங்க, இதயத்துல பூட்டா போட்டுக்கிட்டு கேட்கணும். உணர்வு இருக்கு, அந்த உணர்வு பின்பற்றினா என்ன? உள்ளத்தில் இறை இல்லத்தை யார் அமைச்சுக்கிறாங்களோ அவர்களாம் பயபக்தியாளர். உள்ளத்துல இறை இல்லம், இந்த இறை இல்லத்தை யாரும் இடிக்க முடியாது. உள்ளத்துல இருக்க இறை இல்லத்தை யாரும் இடிக்க முடியுமா, சிதைக்க முடியுமா, அதுல அசுத்தம் பண்ண முடியுமா? முடியாது. நாமளே இடிச்சுக்கிட்டாதான், நாமளே சிதைச்சுக்கிட்டாதான், நாம அசுத்தம் பண்ணாதான் அந்த இல்லம் தூய்மையானதா இருக்கும். உள்ளத்துல இறை இல்லத்தை வச்சுக்கிட்டோம், அது தூய்மையானதா இருக்கும். உள்ளத்துல இறைவனை மட்டும் வைக்கணும். மனசுல வேணா யாரும் வச்சுக்கலாம். மனசுல அறிவு, பொருள், உறவு இதெல்லாம் மனசுல வச்சுக்கலாம், மனசோட இருக்கணும். உள்ளத்துக்குள்ள இறைவனை மட்டும் தான் வைக்கணும். அப்படி யார் உள்ளத்துல இறை இல்லம் இருக்குதோ அவர் உள்ளட்சமுடையவர்களா இருப்பாங்க, பயபக்தியாளா இருப்பாங்க. அவர்கள் இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்களாகவும் இறைவனே அதுல பூஜிக்கூடியதா இருப்பாங்க, தியானிக்கூடியதா இருப்பாங்க. இறை இல்லம் எங்க இருக்கணும்? உள்ளத்துல இருக்கணும். உள்ளத்துல இறை இல்லம் இருந்ததுன்னு சொன்னா இதுல யாரும் சீண்ட முடியுமா, குழப்பம் செய்ய முடியுமா? என்னுடைய இறைவன் என்னோட இருக்கிறா, என்னுடைய இறை இல்லம் என்னுடைய மனசா உள்ளமா இருக்குது. இந்த உள்ளம் எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் தியானத்துல தான் இருப்பேன், நான் உணர்வா இருப்பேன், உள்ளத்தோட இருப்பேன். இதுலதான் தொழுகை, இதுலதான் ஜபம் இல்லையா? இறை இல்லம் உள்ளத்துல இருந்துச்சு சொன்னா அதுதான் தொழுகை. நம்ம தொழுகை எந்த நேரம் தொழுதுட்டே இருக்கலாம், எந்த நேரமும் ஜபிச்சுட்டே இருக்கலாம், எந்த நேரமும் தியானத்திலே இருக்கலாம் இல்லையா? ஆனா இந்த உள்ளத்தில் இறை இல்லத்தை யாராலும் இடிக்க முடியாது, தீட்ட கூட முடியாது. ஏன்னா நமக்கே மறைவானது. ஆனா புறத்துல கொண்டாந்ததுக்கு அப்புறம் அதுல குழப்பமும், அதுல பிரிவினையும், அதுல கலகமும் இல்லையா? நீ 2 இல்லத்தை அடிச்சா நான் 2 இல்லத்தை இருப்பேன் இல்லையா? அப்ப இறைவன் என்ன சொல்றான்னா, நீங்க உள்ளத்தின் இறைவன், நான் உள்ளத்துல தான் இருக்கேன், உங்களுக்கு சமீபமா இருக்கிறேன், உங்க இதயம் என்ன பேச நான் அறிஞ்சவனா இருக்கிறேன். அப்படிங்கும் போது என் உள்ளத்துல தானே இருக்கிறான். சமீபமா இருக்கிற விட்டு நான் ஏன் திரும்பி பார்க்க மாட்டேன்? இறைவனை விட்டு நம்ம திரும்பிட்டோம். இறைவன் நமக்கு சமீபமானு சொன்னா இறைவனை விட்டு நான் திரும்புறதுனால எவ்வளவு தூரம் போதாலும் இறைவனை தெரியல, தெரியாம ஓடி ஓடி அலையிறோம். புண்ணியத்தலங்கள்ல போய் அலையிறோம், எங்கெல்லாம் யாரெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் ஏமாந்து போயிட்டே இருக்கும். இறைவன் சொல்ல என் பக்கம் திரும்புகிறான். என் பக்கம் திரும்ப என்ன, உன் பக்கம் திரும்பு, உன்னுடைய உள்ளத்து பக்கம் திரும்பு, நான் உன்னோட தான் இருக்கிறேன், உணர்வா இருக்கிறேன் இல்லையா? அப்ப தொழில் எங்க இருக்கு? தொழில் வழிபடுதல். இறைவனை வழிபடணுமா, வழிபாடு பண்ணணும். இறைவனை வழிபடுங்கள், அது உள்ளத்துல அறிவிக்கிற அந்த அறிவிப்பை வழிபடுங்கள். உள்ளத்துல என்ன அறிவிக்குது? உண்மை, பொய், நியாயம், அநியாயம், சத்தியம், அசத்தியம் இல்லையா? உணர்வு, உணர்ச்சி, ஆசை, விருப்பம், பெருமை, போராம, நயவஞ்சம். இந்த கெட்ட குணங்களும் நல்ல குணங்களும் தனித்தனியா பிரித்தறிக்கணும். இது பிரித்தறிஞ்சிட்டு நல்ல குணங்களை பின்பற்றணும். இது இறைவனை வழிபடணும். ஏன்னா உங்களில் அழகிய செயலோட யார் என்று சோதிக்காக படைச்சிருக்கேங்கிறான். உங்களில் அழகிய செயலோட யார் என்று சோதிக்காக உங்களை படைச்சிருக்கேன்.
செயலில் அழகான சோதிப்புக்காக பூமியில் அலங்காரமாக்கி வச்சிருக்கேன். அது ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். இது நிலையில்லாதது, இதே இடத்துல நிரந்தரமானது. எது வேணும்? அத்தியாயம் 3:14 பெண்கள் ஆண்கள் பொன்னாலும் வெள்ளியிலுமான பெரும் குயில்கள், உயரக குதிரைகள், கால்நடைகள், விளைநிலங்கள் ஆகியவற்றுக்கு மீதுள்ள ஆசை மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டது. இதெல்லாம் சோதனைகள். இது பெண்கள் ஆண்கள் பொன்னாலும் வெள்ளியிலுமான பெரும் குவியல்கள், உயரக குதிரைகள், கால்நடைகள் ஆகியவற்று மீதுள்ள ஆசை மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டது. இவையெல்லாம் உலக வாழ்க்கையின் அற்ப சுகம், அற்பமும். அல்லாவிடத்துல அழகான தங்கிவிடும். அல்லாவிடத்துல அழகான தங்கிவிடும். இறைவன்ட்ட கடவுள்கிட்ட அழகான தங்கிவிடும். ஏன்னா எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை எப்படி வரும்? மரணம் ஒன்று இருக்குது. மரணம் இல்லைன்னா கடவுள் நம்ப தேவையில்லை. மரணம் இருக்குதான் செய்யுது. எந்த மதமா இருந்தாலும். இந்த மதத்துல கடவுள், இந்த மதத்துல மரணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எந்த மதம்னாலும் பிறப்பும் இறப்பும் ஒன்று தானே. ஒரு இரண்டு தானே போய் ஆகணும். இப்ப மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. எல்லா மதமும் அதானே சொல்லுது. இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. அங்க புண்ணியத்துக்கான கூலி கொடுக்கப்படும், பாவத்துக்கான கூலி கொடுக்கப்படும். அதாவது ஆரம்பமும் இறுதியும் கரெக்டா சொல்றாங்க. நடுவு தான் பிரச்சனையே. பிறப்பு இறப்பும் தெளிவா இருக்கு. இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது. பாவம் புண்ணியம் சொல்லப்படுது. எல்லா மதத்திலையும் பாவம் புண்ணியம் சொல்லப்படுது. அங்க சொர்க்க நரகம் சொல்லப்படுது. யாரும் போய் பார்த்ததில்லை. எந்த மதத்திலையும் சொர்க்க நரகத்தை பார்த்தது கிடையாது. அது உணர்வு. அப்ப எல்லா மதம் என்ன சொல்லுது? சொர்க்க நரகம் இருக்குப்பா, பாவ புண்ணியம் இருக்கு. பாவ புண்ணியத்தை நீங்க பாத்துக்கணும். ஆனா பாவத்துக்கு பரிகாரம் இந்த உலகத்தை நான் சொல்றேன், புண்ணியத்தை தேடுறது வழி சொல்றேன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் சடங்கு. பாவத்துக்கு பரிகாரம் சொல்றேன், புண்ணியத்துக்கு வழிகாட்டுறேங்கிறது சடங்கு இல்லையா? அப்ப பாவம் புண்ணியம் எங்க இருக்கு? உள்ளத்துல தானே. உணர்ச்சி உணர்வு ரெண்டு இருக்கு. உணர்வு புண்ணியமா இருக்கு, உணர்ச்சி பாவமா இருக்கு. பணிவு புண்ணியமா இருக்கு, பெருமை பாவமா இருக்கு. விருப்பம் புண்ணியமா இருக்கு, ஆசை பாவமா இருக்கு. பொறுமை புண்ணியமா இருக்கு, அவசரம் பாவமா இருக்கு. அப்ப அந்த பாவ புண்ணியம் எங்க போய் தேடணும்? எங்க போய் செய்யணும்? புண்ணியத்தை தேடி போகணுமா, இல்ல பாவத்துக்கு பரிகாரம் செய்யணும்? பாவத்துக்கு பரிகாரம் என்ன? பாவத்தை விட்டுறது, புண்ணியத்தை பின்பற்றுறது. பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறது, இறைவன்ட்ட தான் கேட்கணும். மனிதர் மன்னிக்க முடியுமா? அப்ப கருப்பும் பிறப்பும் தெளிவா சொல்ற மாதிரி சொல்லிட்டு நடுவில் இவ்வளவு சடங்கு கொண்டாந்துட்டேன். எல்லா மதங்கள்லயும் மர்மம் இருக்குது, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அங்க சொர்க்க நரகம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அததான் பயமுறுத்துறாங்க. ஆனா அந்த சொர்க்கத்துக்கு போது நான் இங்க வழிகாட்டுறேன், நரகத்தை நான் பாதுகாத்து ஒரு வழிகாட்டுறேன்னு சொல்றாங்களே, இது முடியுமா? நடக்கும். அப்ப இறைவன் தெளிவா வேதத்தை சொல்லிட்டான். உங்களில் அழகை செயலோட யார்? யாருன்னு கேட்கறான். உங்களில் அழகை செயலோட யார்? சோதிப்புக்காக தான் நான் மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையை வீச்சிருக்கேன், மரணத்தை படைச்சிருக்கேன். அப்ப அந்த வாழ்க்கைக்கு பயந்து இந்த உலக வாழ்க்கையை யார் நற்செயல் செய்யறார்களோ, அந்த நற்செயலுங்கிறது உள்ளட்சத்துல கொண்டுதான். உண்மை கொண்டுதான் நன்மை. உண்மை இல்லாம நன்மை கிடையாது. உள்ளட்சம் இல்லாம உண்மை கிடையாது. அப்ப எங்க வழிபடணும்? வழிபாட்டு தலம் எது? வழிபடக்கூடிய தலம் எது? இறைவனை வழிபடுறதுக்கு உள்ளம் போதும். உள்ளத்துல இறைவனை இல்லமா நம்ம ஆக்கிக்கிட்டோம்னு சொன்னா நம்ம எப்பயுமே உள்ளத்தோட இருக்கலாம், எப்பயுமே தொழிலாளியா இருக்கலாம், எப்பயுமே பயபக்தியாளா இருக்கலாம், பக்தரா இருக்கலாம், இறைவனுடைய அடியானா இருக்கலாம். ஆனா என்ன செய்யறோம்? இறைவனுடைய இல்லத்தை வெளியே கொண்டு வச்சாச்சு. இப்ப நான் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவணும், வாரத்துக்கு ஒரு நாள் போகணும், வருஷத்துல ஒரு நாள் அங்க புனிசலை தேடி போகணும். ஒரு சடங்காக்கிட்டாங்களா இல்லையா? இதெல்லாம் அவருடைய வியாபாரம், அவருடைய தந்திரம், அவருடைய தொழில். நம்மள வச்சு அவங்க பிழைக்கிறான். நம்ம பிழைக்கிறதா நினைச்சிட்டு நம்மள வச்சு அவங்க பிழைக்கிறான். அப்ப யாராச்சும் கூடவே இருந்து பாக்குறாங்களா? நீ என்ன செய்யற? யார் பாக்குறா? இறைவன் பாக்குறானா, மனிதன் பாக்குறாங்களா, இந்த மதவாதிகள் பாக்குறாங்களா? நீ என்ன செய்யற, என்ன பேசுற, உள்ளத்துல என்ன அந்தரங்கமா என்ன பாவம் இருக்கு, வெளிப்படையா என்ன பாவம் இருக்கு, யார் பாக்குறா? இறைவன் தானே பாக்குறான். அப்ப உள்ளத்தை அறிஞ்சவன்கிட்ட நான் ஒன்னும் உண்மையை திரும்பணுமா, உள்ளத்தை அறியாதவங்கிட்ட திரும்பணுமா? 35:5 மனிதர்களே, அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஒருபோது ஏமாற்ற வேண்டாம் சொல்றேன். உலக வாழ்க்கை உங்களை ஒருபோது ஏமாற்ற வேண்டாம். இன்னும் ஏமாற்றணும் உங்களை அல்லாஹ் விட்டு ஏமாற்றிட வேண்டும். அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்க சொல்றேன். அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள். அந்த நாள் ஒருவர் சுமை ஒருத்தர் சுமக்க முடியாது, ஒருத்தருக்கு ஒரு சிவார் செய்ய முடியாது. இன்னைக்கு பரிகாரத்தை காமிச்சு கொடுத்தவங்க, நமக்காக சிவார் செய்யணும்னு சொன்ன கூட நமக்காக பாத்தியா நாளைக்கு வருவாங்களா? இன்னைக்கு நமக்காக பாத்தியா ஓதுனவங்க, நமக்காக பூஜை செஞ்சவங்க, நமக்காக பரிகாரம் செஞ்சவங்க நாளைக்கு நம்ம கூட வருவாங்களாலும் வரமாட்டோம். ஒரு மத தலைவர்கிட்ட, ஒரு பூஜாரி கிட்ட, ஒரு இமாம் கிட்ட, ஒரு ஃபாதியார் கிட்ட ஒரு 10,000 பேர் அவர் பின்பற்றாங்கன்னு வச்சுங்க. நாளைக்கு 10,000 பேருக்கு அவர் போய் சிவார் செய்வாரா? அவங்க போய் செய்வாங்களா? ஏன்னா அவர் தான் பின்பற்றிட்டு இருந்தாங்க, இவர் தான் பின்பற்றிட்டு இருந்தேன், ஆனா என்னுடைய பாவத்துக்கு அவர் தான் பார்த்துட்டு கண்காணிச்சிட்டு இருந்தாரு, எனக்கு அவர் தான் வழிகாமிச்சிட்டு இருந்தாரு, என்னுடைய பரிகாரம் நான் முடிச்சுட்டேன், அங்க மேல சொல்ல முடியும், விளையாட சொல்ல முடியுமா?
பாவத்தின் பரிகாரம் நம்ம அங்கேயே முடிச்சிட்டோம்பா, எனக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்து கேட்க முடியுமா? இல்லை யாரும் வந்து பொறுப்பேற்றுப்பாங்களா? ஆமா, நான் தான் வந்து ஒரு பாவமணிப்பு கொடுத்தேன், அவர் வெளிகள் வந்து பாவமணிப்பு என்கிட்ட கேட்டாரு, நான் அவரை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா இறைவன்ட்ட? இல்லை இவருக்காக நான் பாத்தியா போதுனேன், இவருக்காக கத்தம் போதுனேன், இவருக்காக மௌடு போதுன்னு சொல்லுவாங்களா? நம்ம கூப்பிட நம்மளும் கூப்பிட முடியுமா அவங்கள? இல்லை அவங்க தான் நம்மளும் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு சடங்கு, இதெல்லாம் போலி, இதெல்லாம் வந்து பொய், இதெல்லாம் சூனியக்காரலும் மந்திரவாதிலும் தந்திரவாதிலும் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்கிறத உணரும். அவரவர் செய்த நன்மை அவரவருக்கு. எல்லாம் சொன்னா அவர் செய்த நன்மை அவருக்கு, அவர் செய்த தீமை அவருக்கு. அந்த சமயம் சென்று விட்டது, உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் சென்று விட்டது. அவரை பத்தி நீங்க கேட்கப்பட மாட்டீங்க, உங்களை பத்தி அவங்க கேட்கப்பட மாட்டாங்க. யாரை பத்தி யாரும் கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க. கணவனை பத்தி மனைவிட்டியோ, மனைவி பத்தி கணவன்ட்டையோ, பிள்ளைகளை பத்தி பெற்றோர்ட்டையோ, பெற்றோரை பத்தி பிள்ளைகிட்ட கேட்க முடியாது. அவர் செய்த நன்மை அவருக்கு, அவர் செய்த தீமை அவருக்கு. நானும் இறைவனும் தனித்திருக்கணுமா இல்லையா? அது எல்லா சோதனைகள், உறவு சோதனை, பொருள் சோதனை, அறிவு சோதனை, எல்லாம் சோதனை தான். ஆனா இறைவன் நானும் தனித்திருக்கணும். அப்ப அவரவர் உள்ளத்துல இறை இல்லத்தை அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த உணர்வும் உள்ளச்சமும் நம்மள வழி நடத்தும். அதுதான் என்னோட வழிபடும், அதுதான் தியானிக்கிறேன் இல்லையா? 31 33 மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், இன்னும் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். தந்தை தன் மகனுக்கு உதவ மாட்டான், பிள்ளை தன் தந்தைக்கு எதனையும் நிறைவேற்ற இயலாது. நிச்சயமா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானதாக. ஆகவே உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்ற வேண்டாம், இன்னும் ஏமாற்றோடும் அல்லாஹ்வை குறித்து உங்களை ஏமாற்றாத இருக்கட்டும். திரும்பி இந்த 3 வருஷங்களே எச்சரிக்கை. அதாவது அல்லாஹ் குறித்து உங்களை கடவுளுக்கு பற்றி உங்களை யாரும் ஏமாத்தாம இருக்கட்டும். நீங்களும் ஏமாத்துறீங்க, கடவுள் பேரா நீங்க ஏமாற்ற வேண்டாம், ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, ஏமாற வேண்டாம். மதத்தில் பேர ஏமாற வேண்டாம், சடங்கில் பேர ஏமாற வேண்டாம் இல்லையா? ஆனா அவர் செய்த நன்மை அவருக்கு, அவர் செய்த தீமை அவருக்கு. திரும்பி படிக்கிற மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், உங்க அவரவர் இறைவனுக்கு அவரவர் கடவுளுக்கு அஞ்சு கொள்ளும். அந்த நாளை குறித்து பயந்து கொள்ளுங்கள். அந்த நாள் வந்துச்சுன்னா யாருக்கும் சிபாரிசு செய்ய முடியாது, யாருக்கும் வக்காலத்து வாங்க முடியாது இல்லையா? தந்தையோட தன் மகனுக்கு எந்த உதவி செய்ய மாட்டார், தந்தை தன் மகனுக்கு உதவ மாட்டார், முடியாது. பெத்த பிள்ளைதான் முடியுமா? பெத்த தாப்பம் தான் முடியுமா? இன்னைக்கு நம்ம நடைமுறையில பாக்குறோம். ஒரு வயிற்று வலியோ தலைவலியோ ஒரு உடல் பிரச்சனையோ வந்துச்சுன்னு சொன்னா, என் பிள்ளையாச்சே ரொம்ப அவஸ்தப்படுறான் கஷ்டப்படுறான், வாங்க முடியுமா? கொஞ்சம் பொறுமையா தான் சொல்ல முடியும். திரும்பி சொல்லுவோம், உனக்கு வந்தா தெரியுது, ஒரு மனைவியா இருந்தா பிள்ளைகளா இருந்தாலும். அப்ப இதே நமக்கு தெரியுது, இந்த ஒரு சின்ன ஒரு வேதனையை கூட நம்மளால வாங்கிக்க முடியலையே, அந்த வேதனை எப்படி வாங்கும் இல்லையா? அப்ப தந்தை தன் மகனுக்கு உதவ மாட்டார், பிள்ளையும் தன் தந்தைக்கு எதனையும் நிறைவேற்றி வைக்க இயலாது. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வாக்குன்றான், இறைவனுடைய வாக்கு, கடவுளுடைய வாக்கு, இது உண்மையானது. நீங்க தனித்தே படிக்க முடியும், தனித்தே என்கிட்ட கைப்பற்றப்படுவீர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என் மனைவி பிள்ளைகளை சேர்த்து வச்சுட்டேன், எனக்கா நான் என்ன சேர்த்து வச்சேன், என் குடும்பத்தை சேர்த்து வச்சு எனக்கா என்ன சேர்த்து பார்த்தோம் இல்லையா போன வாட்டி? இப்ப நமக்காக என்ன சேர்த்து வச்சோமோ அதை அல்லாஹ்ட்ட பயன்படுத்தும். இங்க சேர்த்து வச்செல்லாம் குடும்பத்துக்காக, உறவுக்காக, பெருமைக்காக. ஆனா நமக்காக சேர்த்து வச்சது என்ன? நற்செயல், உள்ளச்சம். அப்ப அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானதாகும். ஆகவே இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்ற வேண்டாம். ஏமாற்றவனும் அல்லாஹ்வை குறித்து, இறைவனை குறித்து, கடவுளை குறித்து ஏமாற்றாது இருக்கட்டும். நாம இன்னைக்கு சித்திக்கலன்னு சொல்லணும், ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருப்பவங்க உணரும் இல்லையா? 131 132 இன்னும் அவர்களில் சில பிரிவினரை சுகம் அணிவிக்கபடி நாம் வைத்திருக்கிற பக்கம் உங்களுக்கு கண்கள் ஈட்டாது. அவர்களில் பெரும்பானவர்களை நீங்க பின்பற்ற வேண்டாம், பெரும்பானவர்களை பார்க்க வேண்டாம், அவருடைய வாக்கு விரும்ப வேண்டாம்னு சொல்றோம். ஏன்னா அவர்களில் பெரும்பானவர்களில் அல்லது மனிதர்களில் சில பிரிவினரை சுகம் அணிவிக்க நாம் வைத்திருக்கும் பக்கம் உமது கண்களை நீட்டாது. அவர்களை அதில் சோதிப்பதற்காக நாம் கொடுத்துள்ள உலக வாழ்க்கையின் அலங்காரமாகும். உமது இறைவன் வழங்கியிருப்பது சிறந்தும் நிலையானதாகும். எது வேணும்? இறைவன் பக்கம் திரும்ப. உன் குடும்பத்தார் இறை கட்டளைக்கு பணியுமாறு ஏற்பீராக, அதன் மீது பொறுமையும் உறுதியும் கொண்டிருப்பீராக. நாம் உம்மிடம் தேவைகளை கேட்கவில்லை, உங்களுடைய தேவைகளை நாமே கொடுக்கின்றோம். இறுதி நிலை இறைவனுக்கு பயப்படுவது மட்டுமே. இறைவனுக்கு பயப்படணும்னு சொன்னா வழிபாடு தலங்கள் இல்லை, உள்ளத்துல மட்டும்தான் இருக்கு இல்லையா? உள்ளத்துல மட்டும்தான் உணர்வா இருக்கும். இன்னைக்கு மசூதிலையும் கோவிலையும் சர்ச்சுக்கு போகும்போது நிறைய கெட்ட பழக்கிறவங்களா இருக்காங்க, நல்லா தெரியும். பான்பாக் போடுறாங்க, சீட்டு குடிக்க தவறான பழக்கம் இருக்காங்க. ஆனா அந்த வழிபாடுதல போற நேரம் மட்டும் வாய்க்கை பிடிச்சிட்டு மூஞ்சி கழுவிட்டு கைகால் மூஞ்சில குளிச்சுட்டு போறவங்க இருக்காங்க. திருப்பி வந்துன்னா அந்த வழிபாடுதலுக்குள்ள போற மட்டும்தான் நான் தூய்மையா இருக்கும்னு நினைக்கிறோம். வெளியே வந்ததுக்காக திருப்பி அதே அசிங்கங்களும் ஆபாசங்களும் அநீச்சங்கள் நடக்கதே இல்லையா? ஆனா இறை இல்லத்தை உள்ளத்துல வச்சுக்கிட்டா இது நடக்குமா? உள்ளம் இறை இல்லமா இருந்ததுன்னா எப்பயுமே தூய்மையா இருப்போம், எப்பயுமே மனை வச்சுட்டு விலகி இருப்போம், உணர்ச்சி விட்டு விலகி இருப்போம், உணர்வும் உள்ளட்சமும் இருக்கும். இது கூட நற்செயலும் இருக்கும். இங்க மதம் இருக்காது, சடங்கு இருக்காது, சமுதாயம் இருக்காது, பிரிவினை இருக்காது, குழப்பம் இருக்காது, இறைவனுக்கு உருவம் இருக்காது. உள்ளத்தில் இல்லத்துல எப்படி உருவம் கொடுக்க முடியும்? வெளியே இருக்க வழிபாடு தலங்கள்ல உருவம் வச்சாச்சு. ஆனா இறை இல்லம் உள்ளத்துல இருந்ததுன்னா உருவம் கொடுக்கும். ஏன்னா அது மறைவானவன், அருவமானவன். அப்ப அருவமான அந்த இறைவனை நான் உள்ளத்துல தான் உணர்த்த முடியுமே தவிர, அப்ப உள்ளத்துல இறை இல்லத்தை நம்ம ஆக்கிட்டோம்னு சொன்னா உள்ளட்சம். அங்க மதம் இருக்காது, பிரிவினை இருக்காது, சடங்கு இருக்காது, சமுதாயம் இருக்காது. நம்ம இறைவனுக்காக ஒரு பைசா செலவழிக்க தேவையில்லை, அவனுக்காக ஒரு நிமிஷம் நேரத்தை செலவழிக்க தேவையில்லை, எங்கேயும் அலையும் தேவையில்லை. நான் இறைவனோட இருக்கிறேன், இறைவன் என்னோட இருக்கிறான், இவ்வளவுதான் விஷயம். இறைவன் என்னோட இருக்கிறா, நானும் இறைவனோட இருக்கிறேன். இப்ப சிந்திச்சு பார்த்தா புரியும். இப்ப இனிமே நம்முடைய செயல் எப்படி இருக்கும்?
நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கும்? நான் பேச இறைவன் என்னோட இறைவன் இருக்கான்ல, நான் பேச கேட்டுட்டே இருக்கான்ல, நான் செய்யறதை பார்த்துட்டே இருக்கான்ல. நீ 2 பேர் இருந்தாலும் 3ஆவது நான் இருக்கேங்கிறான், நீங்க 3 பேர் தான் 4ஆவது நான் இருக்கேங்கிறான், 4 பேர் தான் 5ஆவது இருக்கேங்கிறான், நீங்க தனித்தான் கூட இருக்கேங்கிறான். அப்ப எப்பயுமே நம்ம கூட இருக்கிறான்ற போது என்னோட செயல் எப்படி இருக்கும்? நமக்கே தெரியும். ஒரு கம்பெனிலயோ, ஆபீஸ்லயோ, ஸ்கூல்லயோ, கடைகள் நிறைய கேமரா வச்சுட்டாங்க. அப்ப நம்மளை கண்காணிக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம எப்படி இருப்போம்? நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, கண்காணிக்கிறாங்கன்னா நமக்கு என்னதான் மனைச்சி இருந்தாலும், ஏதாவது செயல் வந்து தடுமாறினாலும் அந்த கண்காணிக்கான ஒரு பயம் இருக்கா இல்லையா? நம்ம தப்பிக்க முடியாது, பார்த்துட்டே இருக்காங்க, ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அப்ப என்னன்னு சொல்றா, நான் உள்ளத்துலதான் இருக்கிறேன்ப்பா, நீ உள்ளத்துல வச்சுக்க, என்ன இப்ப ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அப்ப நம்முடைய பயம் எப்படி இருக்கு? இப்ப யாரோ மனிதனுக்கு பயப்படுறோம், ஏதோ ஒரு கேமராக்கு பயப்படுறோம். ஆனா இறைவன் நம்மோடு இருக்கிறான், நான் கவனிச்சுனே இருக்கிறான், நான் பேசலாம் கேட்டே இருக்கான், நான் உள்ளத்துல கூட அவனை மறைக்க முடியாது, வெளிப்படையா செய்து மறைக்க முடியாதுன்னு சொன்னா இதுதான் இறைவனை வழிபடுறது அர்த்தம். இந்த உள்ளச்சுதான் இறைவனை நம்ம வழிபடுறது, இந்த உணர்வு தான் இறைவனை வழிபடுறது, இதுதான் ஜபிக்கிறது. இப்போ மனிதன் நான் படைத்தோம், அவனுடைய மனம் அவனை என்ன பேசணும் அறிவோம்னு சொல்லும் போது இதை விட வேற என்ன இவனை சமீபமா இறைவன். இப்ப நம்ம இதை நிராகரிச்சுதானே கோயிலுக்கு போறோம், மசீது போறோம், சர்ச்சுக்கு போறோம். என் உள்ள தெரிஞ்சுன்னா அவன் உன்னோட இருக்கிறப்பா, நான் உங்களோட சமீபமா இருக்கிறேன், உன்னுடைய எண்ணத்துல நான் அறிஞ்சவனா இருக்கேன்னு சொல்லும் போது இதை நிராகரிச்சுட்டு இல்ல இல்ல நான் அங்க போய் தான் அவனை வழிபடுவேன், நான் அங்க போய் தான் அவனை ஜபிப்பேன், நான் அங்க போய் தான் அவனை தொழுவேன்னு சொன்னா இது இறைவன் நிராகரிதா இல்லையா? நிராகரிச்சுதானே போறோம். இறைவனையும் கூட்டிட்டு போறோம், கடவுளையும் கூட்டு போறோம். இப்படி ஒவ்வொரு வழிபாடு தலங்களும் கடவுளை கூட்டு போறோம், இறைவனை கூட்டு போறோம். வா நீ வா என்னோட வா, நான் கோயிலுக்கு போறவா, என் மசீதுக்கு போறவா, சர்ச்சுக்கு போற, நீ என் கூட வா, இருக்கா இல்லையா? அவனை வச்சுக்கிட்டு நாம இவ்வளவு அலையிறமே, இது நியாயமா? இது சிந்திக்க வேண்டாமா? நம்ம போற இடம்னா இறைவனை கூப்பிட்டு அலையிறமே. இறைவன் ஒரு இடத்துல இருப்பா, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்மளோட நீ கூட வா, நான் செய்யறதுல நீ செய். நாம என்ன ஓதுறோமோ அது நம்ம தமிழ்ல படிச்சா புரியும். தொழில நாம ஓதுறக்கூடிய ஒவ்வொரு வசனமும் தமிழ்ல படிச்சா இறைவன் நமக்கு எச்சரிக்கையும் உபதேசம் பண்ணா நாம திருப்பி அவனுக்கே பண்றோம். அப்படித்தானே? இப்படி ஒவ்வொரு வழிபாடும் அப்படிதான். இறைவன் நமக்கு எதை அறிவிக்கிறானோ அது நம்ம சுலபமாவோ மந்திரமாவோ ஓதுன்ற பேர்ல திருப்பி அவனுக்கே அறிவிக்கிறோம், அவன் நமக்கு அறிவிக்கிறான், நீ செயல்படு அப்படிங்கிறான். இப்ப நம்ம என்னைக்கா செஞ்சிருக்கோமா? தொழில ஓதக்கூடிய அந்த சூறாக்களை படிச்சு பார்த்தா இறைவன் சொல்றா எதெல்லாம் உபதேசம் பண்றானோ, பொய் சொல்லாத, புறம் பேசாத, விபச்சாரம் பண்ணாத, திருடாத, யாருக்கு துரோகம் பண்ணாத, இப்படி எதெல்லாம் சொல்றானோ திருப்பி நம்ம அவனுக்கே சொல்றோம். அவனுக்கு சொல்லணுமா, நம்ம பின்பற்றணுமா? இந்த மாதிரி நம்ம என்ன செய்றோம்? இது ஒரு உதாரணம். அப்ப நம்ம தமிழ்ல நம்முடைய மொழியில நம்முடைய தாய்மொழி நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னா புரியுமா இல்லையா? நான் எங்க இருக்கேன், எங்க தவறேன்? என்ன சொல்றாங்க? அரபில ஓதணும், தமிழ்ல ஓதக்கூடாது. அரபில ஓதுனா அதுவும் உச்சரிச்சு ஓதணும். உங்களுக்கு தெரியாது, ஒரு வார்த்தை மாறினாலும் பெரிய பாவம்னு சொல்லி வைக்கணும். சரி, அதானே? அந்நிய மொழியில பேசினா அது பாவமாகும், என்னுடைய மொழியில் நான் படிச்சா பாவமாகும். ஏன்னா தெளிவா இருக்குல்ல, தெளிவா உச்சரிக்க முடியும் தானே? அப்ப எப்படிலாம் நம்மளை பயன்படுத்தி வச்சிருக்கான்னு பாருங்க. ஒவ்வொரு மதத்திலையுமே ஒவ்வொரு மந்திரவாதிகளும் எப்படி நம்ம பயன்படுத்தி வச்சிருக்கேன். இப்ப எனக்கு மொழியே தேவையில்லைங்க, இறைவனுக்கு நமக்கு மொழியே தேவையில்லை, உணர்வு மட்டும்தான். ஆயத்தோடு பேசவே தேவையில்லையே. ஏன்னா மனது நான் என்ன மாதிரி அறியணும், மனம் என்ன பேசணும் அறியன்னு சொல்லும் போது எதுக்கு வார்த்தை மொழியெல்லாம்? உணர்வே போதுங்க. இந்த உணர்வுக்கு எனக்கு ஒருத்தர் தேவையா? நீ இப்படிதான் உணரணும்ப்பா, நீ இப்படிதான் சிந்திக்க சொல்லி தரணுமா? நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னா, வேதத்தை புரிய ஆரம்பிச்சோன்னு சொன்னா, இறைவனை அறிய ஆரம்பிச்சோன்னு சொன்னா இந்த வழிபாடு தலங்கள்லயோ இந்த மந்திரவாதிக்கும் தந்திரவாதிக்கும் சூனியக்காருக்கும் வேலை இல்லாம போகும். ஆனா அதை கூட சூழ்ச்சி பண்ணுவாங்க. நீங்க தவறான வழியில போயிட்டு இருக்கீங்க, இறைவன் உங்களை சபிச்சிருவான், குற்றம் பிடிச்சிருவான், இதெல்லாம் பயமுறுத்துவாங்க. நம்ம தெளிவா எல்லா கையிலும் வேதம் இருக்கு, சிந்திக்க வேண்டியதானே? குர்ஆனோ பைபிளோ இல்ல வேதமோ அதை சிந்திச்சு முதல்ல நம்ம என்ன புரியணும்? எந்த விதத்துல கடவுளுக்கு உருவம் கெடுக்கப்படலையோ, எந்த விதத்துல மதங்களாக பிரிக்கப்படலையோ, எந்த விதத்துல சடங்கு இல்லையோ, எந்த விதத்துல ஆபாசம் இல்லையோ, எந்த விதத்துல தூய்மையா இருக்குதோ அது வேதம் எடுத்துக்க வேண்டியது. குர்ஆன்ல ஆபாசம் கிடையாது, இறைவனுக்கு உருவம் கிடையாது. மற்ற விதத்தை நம்ம படிக்கல, நம்ம குர்ஆன் படிச்ச வரைக்கும் குர்ஆன்ல ஆபாசம் கிடையாது, ஹதீஸ்ல இருக்கு, குர்ஆன்ல கிடையாது. இதுல பிரிவினை கிடையாது, இறைவனுக்கு உருவம் கிடையாது, சடங்கு கிடையாது. இறைவன் தேவையற்றன்னு சொல்றான், எனக்கு நீங்க தேவையற்றவன், உங்களுக்கு நான் தான் உணவு கொடுக்க, நீ எனக்கு கொடுக்க வேண்டாம் பாக்குறேன், நான் சமீபமா இருக்கேன், எனக்கு அலைய வேணாங்கிறேன் இல்லையா? அப்ப இதெல்லாம் தெளிவா இருக்கா இல்லையா? அப்ப உள்ளத்தின் இறைவனை நாம உள்ளத்துல அவனுக்கு இல்லங்களை அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னா, வழிபட்டோம்னு சொன்னா இது உணர்வா உள்ளச்சமா இருக்கும். திருப்பி பூமியில் பெரும்பாலும் பின்பற்றுகள் 6:116 பூமியில் பெரும்பாலும் பின்பற்றுகளானால் அவர்கள் அல்லாவின் பாதை விட்டும் இறைவனுடைய பாதை விட்டும் கடவுளுடைய பாதை விட்டும் வழிகெடுத்து விடுவார்கள். ஏன்னா அவர்களே வழிகெட்டு போயிருக்காங்க. பெரும்பாலும் யோகங்களின் கற்பனை தான் பின்பற்றுகிறார்கள். உலக வாழ்க்கை உங்களை ஒருபோது ஏமாற்றிட வேண்டாம், ஏமாற்றம் உங்களை ஏமாறல குறித்து ஏமாற்ற வேண்டாம். எங்களே எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் எங்கள் வம்சங்களுக்கும் நீங்கள் நேர் வழிகாட்டுமே இதை தவறுமாறி விட்டு விடாது. இறைவனே உன்னை வழிபடும் வழிகளை எங்களை அறிவிச்சு கொடுப்பாயாக, வேதத்தின் ஞானங்களை எங்களுக்கு தந்தல்வாயாக, இன்னும் எங்களிருந்தே வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியை இமாமலை ஏற்படுத்துவாயாக, இன்னும் அவர்களிருந்து ஒரு இமாமலை ஏற்படுத்துவாயாக. நிச்சயமா நீ எங்கள் மீது இறக்க முடியணும், கருணையாளனும், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. திருப்பி நாம் மதத்தில் மேல ஏமாற்றப்பட்டு கொண்டு மறந்துடக்கூடாது, சடங்கு சமுதாயத்து மேல ஏமாற்றப்பட்டு மறந்துடக்கூடாது, இனியும் நம்ம ஏமாறக்கூடாது, நம்முடைய சந்தைகளை ஏமாற்றி விடக்கூடாது.
ஆனா நம்முடைய சந்தேகங்களுக்கும் ஒவ்வொருத்தரும் வேதத்தை தெளிவா படிக்க சிந்திக்க சொல்றாங்க. வேதத்தை நீங்க படிக்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாம், ஆராய வேண்டாமா. மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்குதுன்னு சொன்னா அது இரவுடைய அச்சத்தால் நடுங்குன்னு சொல்றாங்க. நமக்கு நடுங்கவே இல்லை, காரணம் சிந்திக்கவே இல்லை. சிந்திச்சாதான் நடுக்கும். மலை மலை தெரியும்ல, பூமி ஆனது மீது மலை எவ்வளவு பெரிய மலை, எவ்வளவு உறுதியானது. அதன் மீது இரவுடைய கட்டளை இறங்குச்சுன்னு சொன்னா அது இரவுடைய பயத்தால் நடுங்கிறன்னு சொல்றான். நமக்கு நடுங்கலையே, பொய் சொல்லவும் நடக்க மாட்டேங்குது, எண்ணம் தவறுமோ நடக்க மாட்டேங்குது, புறம் பேசவும் நட மாட்டேங்குது, ஏமாத்தமோ நடக்க மாட்டேங்குது, தவறு செய்யவும் நடக்க மாட்டேங்குது. ஆனா அந்த மலை நடக்குறான். அப்ப நம்ம இதை குர்ஆனை சிந்திக்கல. நீங்க சிந்திக்க வேண்டாமா, சிந்திப்போர் உண்டான்னு கேட்கிறேன். உங்களுக்கு சிந்திப்போர் உண்டா? சிந்தி தொண்ணூறாவது வேதனை ஏற்படுத்த வைக்கிறான். குர்ஆனை சிந்தி தொண்ணூறாவது வேதனை ஏற்படுத்துகிறேன். ஆக அந்த வேதனைக்கு பயந்து கொள்ளணும். சிந்திப்போராகவும் உணர்வுகளாகவும் இறைவன் வழிபடக்கூடியவர்களாகவும் நம்மை நம்ம குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் வம்சங்களையும் இறைவன் பொறுப்பேற்று வழிநடத்த இறைவனை போதுமானவன்.